ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நிறைய பேருக்கான கொஷினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். விரதத்தில் கடுமையான விரதம் இருக்கணுமா இல்லை எளிமையான விரதம் இருந்தாலே போதுமா அப்படிங்கிற கேள்விக்கு. ஏன்னா நிறைய பேர் காலைல சில் வாட்டரில் குளிக்கணுமா, காலைல ஏர்லியாக எழுந்திரிக்கணுமா, தரையில் படுக்கணுமா, பீரியட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நிறைய கொஷின் கேட்குறாங்க. இப்போ முருகனை வச்சு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் எந்த மாதிரியான விரதத்தை கடைப்பிடிச்சா பலன் அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு வள்ளியையும் தெய்வானையும் எல்லாருக்கும் தெரியும். 2 பேருமே முருகனை கரம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயங்கரமாக விரதம் இருந்தாங்க. ஸோ இதில் வள்ளி யார் அப்படின்னா கலியுகத்தில் பிறந்து குறத்தியாக வாழ்ந்தவங்க. தெய்வானை எல்லாருக்கும் தெரியும், இந்திரலோகத்தில் இருந்தவங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசத்திலேயே வழிபாடு எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம். வள்ளி முருகனுக்காக டெய்லி பூஜை மட்டும்தான் பண்ணாங்க, அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணலை. தெய்வானை முருகனுக்காக வருட கணக்கில் சாப்பிடாமல் இருந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு பயங்கர கடுமையாக விரதம் இருந்தாங்க. வள்ளி ஜஸ்ட்டு பூஜை மட்டும்தான் பண்ணாங்க. இதனால் முருகர் என்ன பண்ணார் அப்படின்னா, நமக்காக ரொம்ப கடுமையாக விரதம் இருக்கிற தெய்வானையை முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வள்ளி பூஜை மட்டுமே பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரியும், நமக்கான வேண்டுதல் உடனே வேணும் அப்படின்னா கடுமையான விரதம் இருந்தால் முருகர் மனமிறங்கி உடனே கொடுத்துருவாரு. இல்லை நான் எளிமையான விரதத்தை தான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா கொடுப்பாரு. கண்டிப்பாக 2 நாளில் கொடுக்கறது ஒரு 10 நாளில் கிடைக்கும். ஆனால் 2 விரதத்துக்குமே பவர்ஃபுல் அதிகம். 2 விரதத்துக்குமே முருகன் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கான டைம் தான் இதில் டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு முருகனுக்காக எந்த விரதமாக இருந்தாலும் சரி, தைப்பூசமாக இருக்கட்டும், சஷ்டியாக இருக்கட்டும், இல்லை மகாகந்த சஷ்டியாக இருக்கட்டும், கடுமையான விரதம் இருந்தால் என்ன மாதிரி பலன், எளிமையான விரதம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் தெரிஞ்சிருக்கும். 2க்குமே பலன் உண்டு. ஆனால் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும், ஒன்று சீக்கிரம் கிடைக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம்.